அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பருப்பு சுழி தான் பண்ண போகிறோம். அது என்னன்றது பார்ப்போம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணியை வடிகட்டி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பருப்புக்கு தேவையான காரம், உப்பு, 4 வத்தல் போட்டிருக்கேன் காரத்துக்கு, போட்டுட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இட்லி தட்டை அதில் வச்சுட்டு எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் அந்த வடை மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டி வச்சுட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகணும். வெந்த பிறகு எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஆற வச்சுட்டு ஆறின இதை மிக்ஸி ஜாரில் போட்டு திருப்பி ஒரு சுற்றினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிர் உதிராக வந்துடும். அடுப்பில் வாணலியை வச்சுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு ஒரே ஒரு வத்தல் போட்டுக்கோங்க. வத்தலும் போட்டு இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அலம்பி வச்ச முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அந்த கீரைக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்குள்ளே இந்த வேக வச்ச உசிலி இருக்குல்ல, இதையும் உதுத்து எடுத்துகிட்டு வந்து இந்த காய் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு கிளறினீங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை பருப்பு உசிலி ரெடி. இந்த பருப்பு அரைச்சோம்ல, அதிலே கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணேன்னா நான் பக்கோடாவாக போட்டேன். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.